வெளில வருங்க, நம்ம பழைய ஆள்கிட்ட கொடுக்கோம். ஏன் புது ஆள் பிடிச்சிருக்கேன், அவன்கிட்ட கொடுப்போம். வீட்டு பக்கத்துல சத்தம் பழைய ஆளு நம்ம மாமனார் பிடிச்சி சண்டை போட்டு புது ஆள் மட்டும் பிடிக்கணும். பெருசா வாடி பெருசா வா ஏரியா பேசிட்டு வரேன். கருப்பன் கோயில் வந்துருச்சு, சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. கருப்பா, நீதான்பா எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். எந்த அதிகாரியும் கண்ணி படாம வெற்றிய வரக நல்லபடியா விற்க நீதான்பா எங்களுக்கு வழிகாட்டணும். வாங்க போலாம். தரவடிக்கு சொல்றேன். சிறப்பா நாங்களும் வரோம். எப்பா நீ வெட்டுவோமா? யோ கொஞ்சம் உள்ள சொல்ல போயா. எப்பா மரம் நல்லா பட்டு போயிருக்கு, இங்கே வெட்டுவோம். இங்கே வெட்டிடுவோம். இங்கே வெட்டிடுவோம். சரி வாங்க வாங்க. இந்த ஆரம்பிச்சிடும் ஐயா. தள்ளி போப்பா. எடு அத்தா தள்ளி போ. அத்தா பார்த்தா இந்த அரசை விடு. மாடி
குடிச்சிட்டு வெட்ட வேண்டியதானே? கூடு. அண்ணே நேரமாகுது, கஞ்சி குடிச்சிட்டு வெட்டுங்க. வாங்கண்ணே. குடிச்சிட்டு வெட்டுவோம். யோ அவர் வந்து வர மாட்டாரு. யோ ரெடியே கொஞ்சம் கட்டி போட்டுறியா? இல்ல கட்டி போட்டுரு. சரி. அண்ணா வந்து உட்காருங்கண்ணே. அப்புறம் அந்த ஐயப்பன் கோயில் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தீரு. வரும்போது ஐயா பழைய ஆளு கொடுக்கவானா? பழைய ஆளு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அத்தான் கொடுத்துவானா? புது ஆளு ஒருத்தர் பிடிச்சிருக்கேன். இதாட்டி அவன்கிட்ட வெட்டின வர கொடுப்போம். பழைய ஆளு 2 ரூபா 10 பைசா எக்ஸ்ட்ரா கேக்குறேன், தரமாட்டான். கூட கேக்குறேன், தரமாட்டான். இவன் நல்ல வழிக்கு தான் தரான். நம்பி கொடுப்போம். வாங்குவோம். சரியா? எனக்கு ஏன் தெரியல, நம்பிக்கை இல்ல. சரி சொல்றீங்க. சரி அது இருக்கட்டும். ஒத்தான மரம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். கூட மரம் வந்து உதவியா? என்ன பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை விடுறா. நீ வந்து உதவி இருக்கணுமா இல்லையா? நான் அங்க வெட்டிட்டு இருந்தேயா? பசிக்குதுக்குள்ள இருங்க. அந்த மரத்தை வந்து வெட்ட உதவு. ஐயோ மறந்து போச்சு. என்ன என்ன மறந்து போச்சு? தொட்டுக்கிட ஊறுகாய் இல்ல. இல்ல காலைல தானே எடுத்து வச்ச. ஆமா இப்ப எப்படி குடிக்கிற கஞ்சியா? ஏன் ஊர்காலமா கஞ்சி இறங்காதோ? சாச்சா சுவையான கஞ்சிப்பா. இப்படி ஊர்காலமா அந்த கட்சி இறங்காங்க. ஆமாங்க, ஊறுகாய் எப்படி கஞ்சியா இருக்கும் சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. நான் வேணா ஒரு ஓட்ட ஓடி நீனா போடா. பொம்பளை பிள்ளை தனியெல்லாம் போக கூடாது. எங்கேயும் அதிகாரி காத்துட்டு இருப்பாங்க, நீ போத்தவில்லை. யோ யோ நீ போய் வாங்கி வந்து போடு. நான் மாட்டேன், நான் போக முடியாது. யோ யோ நல்லா நீ போ. உன் முன்னாடி தானே மறந்துட்டு இருந்தா. நீ போ. நான் ஏன் போவேன்? நீ போ. நீ தானே சொன்ன, நீ போ. நான் மாட்டேன். யோ இத போய் வாங்கயா. ஏன் நீ போ. யோ நீ போ. நீ போ. நீயே போ. இல்ல நானும் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். ஊருக்கா இல்லாம இந்த கஞ்சி எப்படி குடிக்கிறது சொல்லுங்க. மாடு தொட்டி குடிக்கிற மாதிரியா? யோ மாட்டை போல வச்சாலும் மனுஷன் மாடே மாட்டான். சரி இப்ப என்னதான் பண்ணுது சொல்லுங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. யோ ஒரு நாளைக்கு தானேயா? மாட்டேன். நாலா மாடு போல தொட்டி குடிக்க மாட்டேன். நான் விட்டேன் அப்படின்னா செய்யறது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கயா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன ஆகாஷ்ல இருந்து மாங்காய் வரைக்கும் போறியா? இல்ல இல்ல ஒரு ஓட்டத்துல ஓடி ஓட்ட வைக்க திரும்பி ஊருக்காயோட வர போற அப்படிதானே? இல்ல இல்ல பின்ன எப்படி? நம்மள எவனா ஒருத்தன் போய் வாங்கிட்டு வந்துதான். யோ அதுதான் யாரும் தயாராது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆள் நம்ம ஊர்ல ஒரு இருக்க வழி இருக்கா? இல்ல பின்ன எப்படி? நம்ம யாரும் பேசக்கூடாது. மௌனமா உட்கார்ந்துருக்கணும். எவன் ஒருத்தன் முதல்ல பேசுறானோ அவன் போய் வாங்கிட்டு வந்து ஊருக்கா. டேய் அப்ப ஒருத்தனும் பேச மாட்டான். ஏய் இல்ல பேசுவான். ஓவனர் டூ ஹண்ட்ரட் போட்டு பார்க்க கூடாது. அது ஓ ஒன்றரை டூவரை டக்கரை டன்னா அதெல்லாம் வேண்டாம். பேசாம இருப்போம். எவனுக்கு பசி தாங்க முடியலையோ அவன் முதல்ல பேசுவான். மனசா மாத்துவான். அவன் அனுப்புவான் ஊருக்காய்க்கு. அப்போ ரொம்ப நேரம் காக்க வேண்டியது இருந்துச்சுன்னா யோ எனக்கு வேற பசி வேற உயிரை போதியா. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஓ ஒன்னரை டூர் டக்கடன் போட்டு பார்த்துருவோம். விஷயம் உடனே முடிஞ்சிடும். அப்ப சரி நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல இல்ல நான் தான் ஆரம்பிப்பேன். ஏய் நான் தான் ஆரம்பிப்பேன். யோ நான் ஆரம்பிப்பேன். ஏய் நீங்க வாசி நான் தான் ஏன்பா வீண் சண்டை? நம்மள ஒரு பொம்பளை ஒருத்தி இருக்கால, அவ ஆரம்பிக்கட்டும். சரியா? சரி சரி
கல்லன் புல்லன் 21 யாவுமே பிளக் தூக்கி மேல போட்டா செட்டியார் வீட்டு நண்டு தூக்கி மேல போட்டா நாகரத்ன பாம்பு தூக்கி மேல போட்டா பஞ்சவர்ண கிளி தூக்கி மேல போட்டா கிருஷ்ணனோட கொண்டா. இது ஒத்து மாட்டேன். இதான் போலாம். ஓ இவங்க மேல போட்டா இருந்துச்சுன்னா அப்ப நான் மாட்டிட்டு போட்டேன்ல. அப்போ நான் மாட்டிருப்பேன். ஆகாசத்துல போட்டு நான் மேல போட்ட ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ நான் மாட்டிருப்பேன். இப்ப செஞ்சாதான் சரி. நீ இல்ல நாளை போக மாட்டேப்பா. ஏன் சும்மா சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? நம்ம மௌனமாவே இருப்போம். நம்மள முதல்ல அவன் பேசுறானோ அவன் பாட்டு ஊர்காய்க்கு. அதான் நான் முதல் சொன்னேன். சரி எல்லாம் அமைதியாவே இருப்போம். எல்லாம் அமைதியாவே இருப்போம். பைத்தியக்கார பையன் கலையத்துல கஞ்சி முன்னாடி சிலைகளை போடும். காய்கிற வயது பசியில்ல
வருது இவங்களுக்கு? ஏன் இப்படி சமைச்சு போனாங்க? யாருங்க இவன்? ஆளு பார்க்க பயங்கரமா இருக்கான். யாருங்க இவன்? யாருங்க இவன்? யாருங்க இவன்? யாருங்க இவன்? யார்? காட்டிலாக அதிகாரியா? காட்டிலாக அதிகாரியா? இல்ல. அப்போ யாருங்க? அப்போ யாருங்க? யாருங்க இவன்? கையில சாட்டை வர வச்சிருக்கான். ஆளும் பார்க்கணும் மிடுக்கா இருக்கான். எல்லாத்தையும் கண்டவன போல. யார் இவன்? யார் இவன்? யார்தான் இவன்? யாரு இவரு? யாரு இவரு? மூஞ்சிய பார்த்து அப்படி தோணலையே. குரங்கு போல ஒரு மூஞ்சி, காட்டு மிருகங்களை போல ஒரு மூஞ்சி, உள்ளூர் வாசிகளுக்கு போலிக்கிற ஒரு மூஞ்சி, பேய் மூஞ்சி, பிசாசு மூஞ்சி. அப்படி இல்லையே அவன். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? யார் இவன்? பார்க்க வெளியூருக்காரன் மாதிரி இல்ல. ஒருவேளை வேட்டைக்காரனா? ஆனா கையில துப்பாக்கி இல்ல. வேட்டை நாய்களே காணா. ஆனா சாட்டை இருக்கு. யார் இவன்? குழப்பமா இருக்கு. யாரா இருக்கும்? யார் இவரு? பார்க்க அதிகாரி ஆட்டம் தோணல. ஆனா அதிகாரத்துல இருக்க மாட்டம் தோணுது. கையில இருக்க இந்த ஒத்த சாட்டையை வச்சுட்டு உலகத்தையும் ஆட்டி பிடிச்சாரு போல இருக்கே. யார் இவரு? யாரா இருக்கும்? என்ன வருது இவங்களுக்கு? ஏன் இப்படி சமைச்சு போனாங்க? முண்டங்களே, உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு தலை இருந்திருக்கும் போல இருக்கு. பேசுங்க, பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? பேசுங்க. பேச மாட்டீங்க. இப்போ உங்களை பேச வைக்கிறேன். நீ பொம்பளை, உனக்கு சமூகத்துல தனி அந்தஸ்து இருக்கணும். உன்னை விட்டுறேன். எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இங்க நீங்க பேசுங்க.
உனக்கு இடம் இங்க. இங்க உனக்கு இடம் இங்க. என் சாப்பிட்ட நீங்க தூரம். நீங்க பேச மாட்டீங்க, ஒன்னையும் உணர மாட்டீங்க. இப்ப என் சாப்பிட்ட பேச போகுது, உங்களுக்கு எல்லாத்தையும் உணர்த்த போகுது. பேசு பேசு. சோம்புறியா? பேசு பேசு. திரும்ப பேசு பேசு பேசு. Listen. 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 Right? ஆமா, இவன் போனோம். என்ன இது? இவன் தான் ஊருக்கு போனோம். ஊருக்கா வாங்க. இவன் தான் போகணும். ஓ, கஞ்சி கூட இவன் தான் போனோம். ஓ, அப்படியா சங்கரி? எல்லாரும் அவங்க இடத்துல போய் உட்காருங்க. நான் தரேன் ஊருக்கா. கஞ்சியை குடிங்க. இல்ல என் சாப்பிட்ட மேலும் பேசு. ஒருத்தனை ஒருத்தன் தொட்டுக்கிட்டே குடிங்க. குடிங்க. விறகு வெட்ட தான் பிறந்திருக்கீங்க, கையில கோடாலியோட பிறக்கல. சாப்பிட்ட சொல்லி கொடுத்த பாடத்தை தொடர்ந்து படிச்சுட்டு இருங்க. இல்ல நிறைய சாட்டக்காரங்க குடிங்க. வெட்டின விறகு தூக்கிட்டு புறப்படுங்க. புறப்படுங்க. புறப்படு. புறப்படு. ஆடி ஆட. புறப்படுங்க.
உனக்கு தனியா போ போ எப்பல ஐயரே கவா கவான்னு சாப்பிட எடுத்து வை. ஆயிட்டு நான் கை கால் கழுவிட்டு வரேன். ஆச்சா எடுத்து வை. சீக்கிரம் சொன்னல 3 தோசை வந்துருச்சு. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா எனக்கு 2 உனக்கு 1. அரிசி வாங்கியாந்தது நானு, உளுந்து வாங்கியாந்தது நானு. 2 எனக்கு 2 உனக்கு 1. நீதான் அரிசி வாங்கியாந்த, நீதான் உளுந்து வாங்கியாந்த. நான் இல்லைன்னு சொல்லலையே. ஊற வச்சு அரைச்சது யாரு? நான் தானே. நான் தான் ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டினேன். ஆட்டுக்கல்ல தேடிட்டு ஆம்பூட்டு தூரம் ஓடுனேன். இந்த அடுப்புல போட்டு சுட்டது கூட நான் தான். ஆட்டுக்கல்ல குலவையான தூரத்தையும் ஆட்டுக்கல்ல தேடி ஓடுன தூரத்தையும் சேர்த்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நீ நடந்த தூரத்தை விட அதிகமா தான் வரும். அதனால எனக்கு தான் 2 தோசை, உனக்கு 1. நீ எவ்வளவு சொன்னாலும் எனக்கு 2 உனக்கு 1 தான். ஏன்னா நான் ஆம்பளடி. ஆம்பளையா? ஓ, அப்படி ஒரு என்ன வேற இருக்கா உனக்கு? பொம்பளைங்கன்னா கேவலமா இருக்கு, அப்படித்தானே? அப்படியே நான் சொல்லு. அப்படிலாம் இல்ல. என்ன இல்ல, நானும் உன் கூட விறகு வெட்ட வரேன், விறகு தூக்குறேன், ராத்திரி உன் கூட படுத்து. இல்லன்னா வேற பொம்பளை கேட்டு விட்டுக்க மாட்டேன், காசை கொடுத்து அவளை சுத்தி சுத்தி அடிக்க மாட்டேன். பொண்டாட்டினால ரெட்டலாமா அவளுக்கு? ரெட்டலாமா? எனக்கு தான் 2 தோசை, உனக்கு 1. அடியே, நீ மூச்சு இல்லாம எவ்வளவு நேரம் பேசினாலும் எனக்கு 2 உனக்கு 1 தான். 1000 தான் இருந்தாலும் ஆம்பளடி. இல்லம்மா, ஊர் உலகத்துல எல்லாம் அப்படிதான் நடக்குது. நீ வேணா ஒரு எட்டு போய் பாரு. ஐயோ, இதென்ன சிக்கலா போச்சு? இப்படி சிக்கலா போன எங்க அப்பயே தோணாம போச்சு. திங்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆசைப்பட்டதே கடைசியில் ஆபத்தால போச்சு. நீ மாவை 4ஆ வாத்திருக்கணும். அப்ப தோணாம போச்சு, அகப்பைக்கு அறிவில்லாம போச்சு. என்ன பண்றது? எனக்கு ஒன்னும் தோணல. எனக்கும் ஒன்னும் தோணல. ஏய் புள்ள, எனக்கு ஒன்னு தோணுது. என்ன தோணுது உனக்கு? என்ன வைய மாட்டியே? சொல்லு. நாம மௌனமா இருப்போமா அன்னைக்கு மாதிரி? யார் முதல்ல பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை. யோ, அந்த சாட்டைக்கான சாட்டையோட விட்டா என்ன பண்ணுவ? ஏய் கிறுக்கி, அவன் இங்க வர போறான். நீ வாங்கினடி ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. ஆனா அவன் வீட்டுக்குலாம் வரமாட்டாடி. வரமாட்டான். ஓ சரி, தோசை ஆடுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சு. மாட்டிக்கிட்டான், வசமா மாட்டிக்கிட்டான். அவன் கண்ணுல தோழி பயம் தெரியுது. இனி எனக்கு தான் 2 தோசை. பொம்பளை எப்பயும் பொம்பளை தான். ஒண்ணு கெஞ்சுவா இல்லாட்டி கொஞ்சுவா. அவளை கொஞ்ச வைக்கிறேன் இல்லாட்டி கெஞ்ச வைக்கிறேன். கெஞ்ச மனுஷன் மூஞ்சிய பாரு, மூஞ்சிய அசடு வழியுது. மூத்திரத்தை குடிக்கிற காலமாட்ட போல ஒரு மூஞ்சி. இடையில பசுக்கறி இடையில இழிச்சுட்டு தீருற எருமை போல இருக்காங்க மனுஷன்.
வருவான், இன்னும் வருவான். கிணத்து தண்ணி என்ன வெள்ளமா கொண்டு போகும்போது பார்த்துக்கிறேன். எப்படியும் பேச வச்சிடுவேன். ரொம்ப யோசிக்கிறா. ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாரோ? பண்ணக்கூடிய ஆளுதான் இவன். மனுஷன் என்ன வியூகம் இருக்கிறான்? அபிமன்யு மாட்டிக்கிட்டது போல மாட்டிக்கிட போறான். வேலைக்காவது நம்ம கொஞ்சம் முன்னேறி பார்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போமே. இன்னும் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போம். என்னது இடையில பண்ணப்படுற மாட்டை போல? ஒரு பொண்டாட்டி போல ஒரு இணக்கமே இல்ல. ஏதோ அந்த காசுக்கு படுத்துக்கிட்டு வேண்டாம் வெறுப்பாம இருக்கா. பேசாம இந்த பொழுத போறதுக்கு நிறைய கழிச்சிடுவோம். தூங்க தயாரிச்சுட்டு இருக்கா. நானும் களைப்புல தூங்கிடுவேன்னு பாக்குறா. நானா தூங்குவேன். தூங்குறது போல பாசாங்க பண்ணுவேன். குரட்டியும் விடுவேன். அந்த குரட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டு எனக்குதான் 2 தோசை, எனக்குதான் 2 தோசைன்னு கத்த தொடங்கிடுவா. அப்ப குடிச்சிட மாட்டேன். குரட்ட பேச்சு இல்லைன்னு எனக்குதான் 2 தோசை, எனக்குதான் 2 தோசை. மனுஷன் தூங்க தொடங்கிட்டான். இனி காலையில வரைக்கும் பேச்சே இல்லை. எனக்குதான் 2 தோசை, எனக்குதான் 2 தோசை, உனக்கு 1 தோசை, உனக்குதான் 1 தோசை. அரிசி வாங்கியானது நான் தான் ஆட்டுக்களை போட்டு ஆட்டுனேன். அந்த சாட்டக்காரன் இனி கொஞ்சம் தொலைக்கூடாதா? வசதியில கொஞ்ச நேரம் தூங்கிட்ட போல. சாட்டக்காரன் வர மாதிரி கனவு கூட காணலையே. கருமம். பசி வேற வந்த கிள்ளுது. பேச மாட்டா போல இருக்கு. பொழுத தூங்கிதான் கழிக்கணும் போல. அப்படியே தூங்கினாலும் எவ்வளவு நேரம் தான் தூங்குறது? அசதியில ஏதோ கொஞ்ச நேரம் தூங்கலாம். அதுக்கப்புறம் அந்த பசி எழுப்பிடுமே. சாட்டக்காரன் இன்னைக்கு வரக்கூடாதா? இந்த போராட்டம் முடியாது போல இருக்கு. படுத்துருவோம். இதானத்து வெட்டின விறகோட காசு அன்னைக்கே நமக்கு காலி. ஒண்டி கட்ட நமக்கே இந்த நிலைமைனா புருஷன் கொண்டாட்டி நேத்து வேலைக்கு வரல. என்ன நாங்க தெரியுமாயா? தெரியலையே. விறகு வெட்டுறவனுக்கு விறகு வெட்டுற தவிர வேற என்ன வேலை? எனக்கு ஒண்ணுமே தோணல. சரி விடுங்க, இன்னைக்காச்சும் போய் பார்த்து போவோம். போவோம். போலாமா? எனக்கு ஒரு கவலையா தான் இருக்கும். நல்ல வேலை நாங்க பொழைச்சோம்.
இங்க உனக்கு அப்படி தோணுது. உழைச்சு பொழைக்கிற உடம்பாச்சு. ரத்தம் சூடாதான் உடனே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க செத்துதான் விட்டாங்க. நாங்க சாகல. இப்ப என்ன செய்யுது? எடுத்து கொடுத்த வேண்டியதுதான். அவனுக்கு கடவுளே எங்களை காப்பாத்து. நம்மளோட இருந்தவங்க இப்ப நம்மளை விட்டு போயிட்டாங்க. நம்ம முந்தானே வந்து பாத்துருக்கையா? அந்த யோசனை யாருக்கும் தொடாம போச்சு. அப்ப எது உங்களை காப்பாத்திருக்க முடியுமோ என்னமோ. அப்ப தோசைக்கு பங்கு வச்சிருக்கணும். அப்ப என்ன ஆயிருக்கோ என்னவோ. என்ன நோயா நோடா எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ. என்ன நோயா இருந்தாலும் தட்டு தட்டு மாதிரி சொல்லிருக்கல. அன்றாடும் உழைச்சு பொழைக்கிற பொழப்பு. ஒரு நாள் வேலை கூட அடுத்த நாள் கஞ்சி. நோயை விட பட்னியில போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க சாகல. இப்ப என்ன சொல்லி என்ன லாபம்? நம்ம கடமைய நாம செய்வோம். நம்ம கூட்டாளிக்கு நாமே கொல்லி வைப்போம். எது சடங்கா? சாவு சடங்கா செய்யணும்னா செலவம் இல்லையா? பணத்துக்கு எங்க போறது? சடங்காது கடங்காது பைத்தியக்காரா. கையில கோடாரி இருக்கு, இடுப்புல தீப்பிட்டு இருக்கு. தூக்குங்க. தூடா. இப்போ நம்ம உடம்ப தடுத்துக்கிட்டா அப்புறம் நான் சாகலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேனா ஐயோ வேண்டாம். ஆவி பசங்க இன்னும் பக்குவமா தூக்குறானுங்க. உயிரோட இவங்க கூட இப்படி எல்லாம் நடத்த மாட்டானுங்க போல இருக்கு. எனக்கு எங்கேயாவது முட்டிக்கிட்டு ஐயோ கத்துறா போல இருக்கு. யோ வாங்க வர வெட்டுறோம். வாங்க. சொந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி இருந்து நம்ம கூடயே இருந்து நம்ம எல்லாரும் கிட்ட பார்த்தா செத்து போயிட்டாங்க. அண்ணன்னு சொன்னான். நம்மளுக்கு யாரு இருக்கா? யோ யாருக்கு அப்ப முதல்ல கொல்லி இருக்கிறது? ஐயோ எனக்கு வச்சுட போறானுங்க. ஐயோ எனக்கு வச்சிட போறானுங்க. ஊர்கால நம்ம கஞ்சி குடிக்க இருக்க சாட்டக்காட்டுக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. கட்டுக்கடுத்தியா போறது ரொம்ப புண்ணியம். அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டா. அட கடவுளே நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன காப்பாத்து. சாட்டக்காரனை போல வந்து காப்பாத்து. சரி 2 பேர்ல யாரு முதல்ல செத்தாங்க நமக்கு தெரியாது. நல்ல வேலை தப்பிச்சேன். இந்த முட்டா பசங்க இன்னும் முடிவே பண்ணலையா? இவதான் முதல் செத்தான்னு எடுத்துக்கிட்டு இவருக்கு முதல் குடி வச்சிருவான். அந்த புண்ணியத்தை அவ அடையட்டும். நம்ம ஆளான நன்மை அதுவா இருந்துட்டு போகட்டும். அதுவும் சரிதான். கொடுத்தா குடிக்கிட்டு. அட கடவுளே பாத்துக்கலாம். உடனே சுட்டுட்டாரு. அந்த மனுஷனுக்கு கொல்லி வைக்கிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஆம்பளையால தான் சூட்டை தாங்கிக்க முடியாது. பொம்பளை நெருப்புலயே வாழ்ற. அதுக்குள்ள சாட்டக்காரன் வந்தாலும் வந்துடுவோம். கோவிந்தா 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 கோவிந்தா. அதான் சாட்டக்காரன்.
தர்மா, சந்துரு, சுரேஷ் கண்ணன், சச்சின், சிலம்பரசன், கணேஷ். வணக்கம். இவங்களுக்கு இது முதல் மேடை. லைட்டிங் டிசைன், லைட்டிங் பாலா ராகுல். ரொம்ப சிறப்பு. நான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள் இன்னைக்கு தான். எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் நான் கூத்துப்பட்றையை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். 5 வயசுலேருந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் பிளே, தமிழ் பிளே எல்லாம் ஆக்ட் பண்ணேன். ஒரு உலகம் பூரா சுற்றி ஒரு 300-400 நாடகம் நடித்தேன். ஒய்ஜி மகேந்திரன் ட்ரூப் ஆக்டர் அண்ட் ரைட்டர். அதே மாதிரி டி.கே. சந்திரன் ட்ரூப்பில் வந்தது சினிமாவில் நடிக்க, அப்புறம் பாடகனாகி, அப்புறம் ரைட்டர் ஆகி, அது வேறு கதை. அப்புறம் நான் ரைட்டர் தான் எனக்கு ஓரளவுக்கு கை கொடுத்தது. கமல்ஹாசன் படம் அந்த ஒரு நிமிடம், ராமநாராயண் படம் எல்லாத்துக்கும் ஒரு 25-30 படத்துக்கு கதை வசனம் எடுத்தா. தமிழ் சினிமாவில் ரைட்டர்ஸ் இல்லை, எல்லாருமே கதை வசனம்னு ஆனதுக்கப்புறம் செட்டில் இன் நியூஸ். அமெரிக்கா போய் நாடகத்துக்கு போனோம், அங்கேயே தங்கிட்டு 15 வருஷம் கழித்து இந்தியாவுக்குள்ளே வந்தேன். அந்த சினிமாவில் அதனால எனக்கு ஒரு கேப் விழுந்ததுனால இயக்குனர் ஆக முடியல. ரைட்டராகவே இருந்துட்டேன், குரு இல்லை. எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க நான் உருவாக்கின ஆள்கள் நடிகர்களில் நிறைய பேர். ஸ்ரீமன், மந்த்ரா, ஈவன் ஊர்வசி. டைலாக்னு தமிழ்னு கற்றுக் கொடுத்தது வைஷ்ணவி. என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தது சக்தி சிதம்பரம், கே.எஸ். ரவி, கென்னடி, டேவிட், கடைசியாக ஏஆர் முருகதாஸ். முத்துசாமி ஐயாவுக்கு வரும்போதே ஒரு வணக்கம் சொல்லி அவர் இருக்கும்போது நான் இங்கே வரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. வாழ்த்தில் வெற்றி மட்டும்தான் உண்டு, தோல்வி கிடையாது. 73 வயசு இன்னைக்கு. ஐம் 73. அப்போ நான் சொன்னேன், கலைச்சோழன் உங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வாழ்க்கை வரும்னு சொல்லி கொஞ்ச நாளில் திருவள்ளுவராக நடிக்கிறார். எல்லாருமே மிகப்பெரிய நடிகர்களாக வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஞானம் இருக்குது. என்னுடைய ஆழ்காலத்துக்குள்ளே எத்தனை பேரை பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக ஜெயிப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. அருமையான ஒரு வயசான எங்கள் அப்பா ஓயாமல் அழுதுகிட்டு இருக்கும்போது, இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, எது எடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு அவருடைய 70 வயசில் சொன்ன முட்டாள்னா. இப்போ எனக்கு 70 வயசாகும்போது எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கேன். உங்களை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர், சந்தோஷம் தாங்கலை, அழுதுகிட்டே இருக்கேன். நான் சரி ரைட்டர், ஒரு இடத்துல கூட அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துல என்ன ட்விஸ்ட்டு அப்படி கண்டுபிடிச்சா அவங்க தோற்றுருப்பாங்க. கூத்துப்பட்டறை என்றைக்கும் தோற்றதா சரித்திரமே கிடையாது. பாக்யராஜ்கிட்டையும் ஒர்க் பண்ணவன் தான். அவருடைய கதையினுடைய கிளைமேக்ஸை கூட சொல்கிற அளவுக்கு எனக்கு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இங்கே அந்த கதையினுடைய ட்விஸ்ட்டே கண்டுபிடிக்க முடியல. ஆஸ் எ சீனியர் ரைட்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, சர்காஸ்டிக்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். என்ன சிம்பாலிக்காக, என்ன அழகாக, அதோட அருமையாக இருந்தது. எல்லாருடைய நடிப்பும் அவ்வளோ அழகாக இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பாராட்ட முடியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் இயக்குனரானாலும், இன்னைய மாதிரி இளம் இயக்குநர்களுக்கு நான் கதை வசனம் டிஸ்கஷனுக்கு போனாலும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கூப்பிட்டு நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவி நிச்சயம் சார். உங்களுக்கு ஏதாவது திரைத்துறையை பற்றி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நடிப்பு எனக்கு, நீங்கள் என்ன ரைட்டரை, ஏன்னா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டது. வழக்கமாக சினிமா நடிகர்களை தான் கூப்பிடுவாங்க எல்லோரும். நடிப்புங்கிறது நடிகன்னு பிறக்கலை. ஒரு நல்ல எழுத்தாளனே நடிகனாக இருக்கணும். அப்போ தான் இவ்வளோ கதாபாத்திரங்களாக வாழ முடியும். இங்கே வரும்போது எனக்கு ஒரு கதை தோணுச்சு. இவங்கள்ட்ட வச்சு ஒரு கதை, இப்போ உட்காந்து நான் கதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ கதாசிரியருங்கிறவனும் எல்லா கதாபாத்திரமும் வாழ்ந்தவன் தான் கதாசிரியர். நான் அப்பாவாக வாழ்ந்திருப்பேன், அம்மாவாக வாழ்ந்திருப்பேன், கூத்துப்பட்டறை கலைஞராக வாழ்ந்திருப்பேன், ரியாலினியாக வாழ்ந்திருப்பேன், கலைச்சோழனை வாழ்ந்திருப்பேன். இவர்கள் மாதிரி நான் வாழ்ந்தால்தான் கதை எழுத முடியும், இலக்கியம் எழுத முடியும். ஸோ அதனால் நான்லாம் நடிக்க
நான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ திறமை இருக்கு ஏன் சார் அச்சீவ் பண்ண? 70 வயசு 73 வயசு உங்ககிட்ட பேசுகிறதே அச்சீவ்மெண்ட் தானே. இன்றைக்கி இப்போ கதை சொல்லணும்னா கொட்டுவேன். உங்கள் ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு நடின்னா நடிப்பேன். ஒரே 5 ரோல் ஒரே ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன். ரியாலிட்டிக்கு தெரியும். நானே பொம்பளை வேஷம் வச்சு 5 ரோல் எடுத்து ஆக்ட் பண்ணி என் சேனலில் வச்சுருக்கேன். அதுவும் வித்தியாசமான கான்செப்ட். எனக்கு அருமையான ஸ்கிரிப்டை எழுதி நான் நடிக்கணுங்கிற ஆசை இல்லை. இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஷார்ட் ஃபில்மை யாரும் கேவலமாக நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் ஒரு ஸ்கிரிப்டு டைரக்ஷன் பண்ணும்போது ஷார்ட் ஃபில்ம் மட்டும்தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் ஒரு படம் ப்ரொடியூசராக இல்லை, நான் ரைட்டர். எனக்கு வெல் செட்டில்டு லைஃபு, சொந்த வீடு, 2 பொண்ணுங்க. இங்கே வந்த சந்தோஷம்னா கடைசி 2வது பொண்ணுக்கு 2 நாளைக்கு முன்னாலே ஏவிஎம் கார்டனில் கிராண்டாக கல்யாணம் பண்ணேன். கலைச்சோழர் விஷ் பண்ணிட்டாங்க. ரியாலிங்க வந்தாங்க, கனடாவில் செட்டில் ஆகிடுச்சு. பெரிய பொண்ணு லண்டனில் படிக்க வச்சேன். மாப்பிள்ளையும் வந்து ஹெச்ஆராக இருக்கார். 2வது மாப்பிள்ளை கார்த்திக் சுப்ராஜ் கம்பெனியில் 2nd யூனிட் டைரக்டராக இருக்கான் என் மாப்பிள்ளை. நடிப்பு சம்மந்தமாக ஏதாவது பேசலைன்னா இருந்தால் என்னையா பேசலாம். நடிப்புங்கிறது என்ன பொறுத்த மட்டும் அது உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். நான் வந்து பயிற்சி மூலம் நடிப்பு வர்றதை ஒத்துக்கவே மாட்டேன். மதன் கேப்ரியல்கிட்டே சண்டை போட்டேன், போங்க சார் அப்படின்னா. ஐயா, ஏன்னா நடிப்பு உங்களுக்கு உடம்புலேயே இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. நடிப்பாற்றல்ங்கிறது உடம்புல பிறக்கும் போதே வரும். பாட்டு எழுதுகிற ஞானமும் எழுத்தும் இந்த நடிப்பும் திடீர்னு ஒருத்தனை பெரிய நடிகனாக்க முடியாது. எங்களுக்கெல்லாம் நான் நாடகத்துக்கு வந்துலாம் கற்றுக்கல. 5 வயசுலேயே நான் நடிக்க ஆர்வம் உண்டு. இவங்க எல்லாருமே பிறவி கலைஞர்கள் தான் நடிகர்கள். அப்படித்தான் சிவாஜி கணேசன், அப்படி தான் நான் வி.கே. ராமசாமி, மனோரமா, நாகேஷ் எல்லாருக்கும் டைலாக் எழுதின ரைட்டர் தான் இங்கே உட்காந்துருக்கேன். மனோரமாவில் இருந்து எல்லாரும் அவங்களாம் நாடகத்தில் பாலிஷ் ஆனாங்க. ஆனால் நடிக்க வைக்க வரும்போதே நடிப்பாற்றல் இருக்கணும். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நடிப்புங்கிறது கற்றுக் கொடுக்குறது இப்போ இவங்க கற்றுக்கிட்டது. ஆனால் அதில் இந்த டைமிங்கில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்து பேசிட்டு ஒருத்தர் படுக்கிறாரு, ஒரு ஐயோ அவனுக்கு 2 தோசை எனக்கு 1 தோசை தான், இதெல்லாம் ட்ரைனிங்கில் வந்துடும். ஆனால் சினிமான்னு ஒன்று வரும் பொழுது என்ன தொல்லை வருதுன்னா, கட் பண்ணி எடுப்பாங்க. உங்களுடைய எமோஷன் எல்லாம் கட் ஆகும். ஆளே இல்லாமல் டைலாக் பேசணும், ஆளே இல்லாமல் அவளை பார்த்து பாடணும். அந்த சிரமங்கள் உண்டு. அது தமிழே தெரியாதவங்க இருப்பாங்க, ஒரு நடிகை, அவங்க கூட போய் இங்கே நடிக்கணும். அப்போ 2 நடிகர்கள் தமிழ்நாட்டில் பெரிய நடிகர்களை பற்றி நான் கேட்டேன். வி. கோபாலகிருஷ்ணன் ஒரு நடிகர், கண்ணாம்பான்னு ஒரு நடிகை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை, நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால். நான் சினிமாக்குள்ளே வரும்போது இங்கே யாரும் பிறந்திருப்பீங்களான்னு சந்தேகம். கண்ணாம்பான்னு ஒரு நடிகை, தெலுங்கு. கண்ணகின்னு ஒரு படத்தில் பியூ சின்னப்பாவுக்கு ஈக்குவலாக நடித்தவங்க, சுத்த தமிழ் பேசி நடித்த நடிகை. இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. இளங்கோவன் கலைஞருக்கு முன்னால் உள்ள எழுத்தாளர், இளங்கோவனுடைய வசனம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட்டிங்கில் வெளியில் உட்காந்து கார் சாட்டிக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ எல்லோரும் அங்கே ஒரு ஹெவி சீனு, எல்லோரும் என்ன இந்த பொம்பளை எவ்வளோ பெரிய நடிகையாக இருக்குது, உட்காந்து காமெடி பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அம்மா ஷார்ட் ரெடி அப்படின்னு உள்ளே போனால் அவ்வளோதான். இது மனோகராவா எந்த படமாக இருந்தாலும் சரி, அப்படி அங்கே பொங்கி அழுவாங்களாம். அப்படி பார்த்து எல்லோரும் கண் கலங்குவாங்களாம். கண்ணை தொடச்சிட்டு இங்கே வந்து கிளீசரின்லாம் இல்லை, கண்ணை தொடச்சிட்டு இங்கே வந்து காட்சி என்ன போட்டிங்கம்பாங்களாம். அப்போ அவர் சொன்னார், வி. கோபாலகிருஷ்ணன், நடிப்புங்கிறது இதுக்காக தயார் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பொய்ங்க. ஹாலிவுட்டில் இவங்க சும்மா புளிக்கிட்டு இருக்காங்க. தயார் பண்ணுறது இதுதான் தயார், இதுக்கு பேர் தான் தயார். நான் நடிக்க போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 6 மாதம் இருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கே நான் போல, பைத்தியமாக நடினா இவங்க நடிப்பாங்க, இவரெல்லாம் நடிப்பார், எல்லோரும் நடிப்பாங்க. அது இமேஜினேஷன். அதுக்கு கொஞ்சம் பாலிஷ் ஆகும். மேனரிசம்னு பேர், பாடி லாங்குவேஜ். அது எப்படி அவங்கங்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் மென்டலாக போகல, மென்டல் ஆகிட்டாங்க என்ன சினிமாவில், இன்னும் போகல. ஆனால் நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். இது லா காலேஜில் படிக்கும்போது ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் ஜெயிலில். அங்கே உள்ள கைதிகள் எல்லாம் பார்த்து மேனரிசம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சத்யன் ஒரு மலையாள ஆக்டர், ஒரு பனை மரத்துலேருந்து கல் இறக்குற சீன், அங்கே டைரக்டர் இருந்திருக்கிறாரு. கல் இறக்குற சீனில் எல்லோரும் ஆக்ஷன் உடனே அவர் மட்டும் அந்த கலையத்துலேருந்து அப்படி எடுத்துகிட்டு அப்படி குடித்தாரோம். ஒரு மலையாளத்தில் டிஸ்கஷனுக்கு போகும்போது சொன்னாங்க, என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பனை மரத்தில் அந்த கல்லை இறக்கும்போது அதில் எறும்பு இருக்கும், அதில் தூசி இருக்கும். டைரக்டர் சொல்லலை. அவங்க என்ன கொடுப்பாங்க, சினிமாவில் மோர் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுங்க, எல்லாம் சினிமா துறையில் டைரக்டர் இயக்குனர்லாம் இருக்கார், மோர் கொடுப்பாங்க. அது மாதிரி பிராண்டின்னா நான்லாம் பார்த்துருக்கேன், உடனே ஒரு கோக்கை தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க. ஒரிஜினலாக தான் நான் எனக்கு வேணும்னு சொன்ன நடிகரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரிஜினல் பிராண்டி வந்தால் தான் நடிப்பேன் சொன்ன ராஜீவ், சொன்ன வைஜி மகேந்திர, சொன்ன நடிகர்கள்லாம் அவங்க ஒரிஜினலாக ஊற்ற சொல்லுங்கன்னு சொன்ன தேங்காய் சீனிவாசன் நான் தான் டைலாக் ரைட்டர். அதனால் அப்படி அது என்ன பண்ணாராம், ஆக்ஷன் உடனே எந்த பின்ன குடி அப்படின்னு குடித்தாராம்.
உடனே என்னத்துக்கு இது பண்ணுறாருன்னு டைரக்டர் கேட்டான். என்ன பண்ண அறிவில்லை இல்லை கலையத்தை அப்படி கொண்டாருங்க, அதில் ஒரு எறும்பு இருக்காது. எந்த நீங்கள் டைரக்டர்னு கேட்டாங்க. சத்யன் ஆக்டர். இதெல்லாம் என் அனுபவம், உங்களுக்கு அது அறிவாகும். அப்போ ஆச்சரியப்பட்டேன். அது மாதிரி சிவாஜி கணேசன் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஆக்ட் பண்ண ஒரே நடிகன் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் ரொனால்ட் கோல்மன், அதுக்கப்புறம் இந்தியாவில் சிவாஜி. எந்த கமலஹாசன் இவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா மேமிங்னு சொல்லுவோம்னா, இவங்க பண்ணுறாங்களே மேமிங் ரொம்ப கஷ்டம், எவனும் பண்ண முடியாது. ஒரு பொருளே இல்லாமல் அப்படி ஆக்ட் பண்ணுறது, அது அப்படி ஒரு 2 பேர் இப்படி தூக்குறாங்க, ஒன்றுமே இல்லை ஒருத்தர் முகத்தை காட்டுறாரு, அதை நடித்து பார்த்தா எந்த கஷ்டம். அங்கே ஒன்றுமே இல்லாமல் அப்படி இழுக்கிறது, கயிறு அங்கே ஒன்றுமே இல்லை இப்படி இழுக்கிறது, மைன்யூட்டாக எல்லாரையும் வாட்ச் பண்ணேன். அப்போ அந்த ரொனால்ட் கோல்மன் என்ன பண்ணுவார், ஒரு சீனில் என்ட்ரு ஆன உடனே அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நடிக்கிறார். அப்படி நடித்த ஒரே நடிகர் சிவாஜி மட்டுமே. கமலஹாசன்லாம் அப்புறம். ஒரு உதாரணம் பாசமலர். அங்கே எதிர நிற்கிறான் ஜெமினி கணேசன், தன்னுடைய தங்கச்சி புருஷன். அவன் ஜென்ம விரோதி ஆகிட்டான், ஒரு யூனியன் லீடர் ஆகிட்டான். இப்போ சிவாஜி கணேசன் ஏழ்மையிலிருந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டப்படலை. என் தங்கச்சி 1000 தான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இவனுக்காங்கிற கோபத்தில் இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஜெமினி கூட பிறந்த தங்கச்சியை லவ் பண்ணிட்டு ஒரு யூனியன் லீடராக வர்றாரு ஜெமினி கணேசன். அப்போ அங்கே டேபிளில் சிவாஜி உட்காந்துருக்காரு, கோட்டோடு இப்படி உட்காந்துருக்காரு. வந்தவுடனே என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த கோபத்தை எதில் காட்டுவார். இன்றைக்கி அந்த ஷார்ட்டை கட் பண்ணி பாருங்கள், நான் சேனலில் பேசினேன், எனக்கு சேனல் இந்தியா கிளிட்ஸ்லாம் அதை பேசுனது தான், அதை கட் பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு பென்சிலும் ஒரு இதுவும் ஒரு கத்தியும், அது அவர் வைக்க சொன்னாரோ செட்டில் இருந்ததோ எனக்கு தெரியாது. பாசமலர் சமயத்தில் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அந்த 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 இதை எடுத்துக்கிட்டு முதல் ஷாட் வச்சான், மெதுவாக அப்படி சீவுவார். இந்த கோபத்தை இதில் ஆப்ஜெக்டில் காமிச்ச ஒரே நடிகன் சிவாஜி தான். அதுக்கப்புறம் தான் எவனும் அப்படி அப்படி சீவுவார். என்ன அப்படிம்பார். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படிம்பார். இந்த கையில் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிம்பா. நான் மிரண்டு போய் உட்காந்துட்டு இருக்கேன். 100 தடவை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ண நடிகர் ஹாலிவுட்டில் யாருன்னா ரொனால்ட் கோல்மன். டபுள் லைஃப். காமெடி பண்ணோன்னா நார்மல் நியூசன், சார்லி சாப்ளின், எவ்வளோ பேர் இருக்காங்க. கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறது. அதனால ஆக்டிங்கிறது ஆப்ஜெக்டை வச்சு நடிக்கக்கூடிய நடிகர்கள் ரொம்ப கம்மி. அது கூத்துப்பற்றையில் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணீங்க. அதாவது இப்போ ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இப்போ படம் பண்ணுற ஒரு முயற்சியில் இருக்கேன். எனக்கு எப்படின்னா இந்த கதாபாத்திர தேர்வு வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே இப்போ ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் யாரும் வேணாலும் நடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நேராக கூட்டு வந்து பிரேமில் வச்சு வைக்கணும்னு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது. இங்கே இதுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நடிப்புனா பயிற்சி எடுத்து இதுக்காண்டி ஒரு கலையாக வாழ்ந்துட்டு இப்படி உள்ள ஆளுகளை தான் நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். அதுக்காண்டி தான் ஒன்ஸ் பார்க்கலாம்ட்டு வந்தேன். கண்டிப்பாக என்னோடய படத்தில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. சீன் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு இந்த மாதிரி ஆள் வேணும், இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு மற்ற எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக உள்ளவங்களை யாருன்னா கூப்பிட்டு நடிக்க வச்சோம்னா அதில் வந்து பின்னாடி ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கு. அதனால் இந்த கலையை நேசித்து உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் கண்டிப்பாக நான் பயன்படுத்துவேன். என்னோடய மூவியில் எல்லாருமே இருப்பாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் முன்னாடியே வந்தேன். அதனால் இவங்க ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவங்களுக்குள்ளேயே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து இவங்க வந்து இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு விக்டரியாக வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்மள நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணோம், ஏதாவது ஒரு தடை இருக்கும், டைமு காசு ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இவங்க அதெல்லாம் கடந்து வந்து இவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்தோடனே வந்து இவங்க யார்கிட்டையுமே வந்தது கூச்சமே இல்லை. யார் என்ன பண்ணணுமோ அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு பயமே இல்லாமல் தெளிவாக பண்ணாங்க. என்டர் ஆனோடனே இவங்க ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு டைம் மிஷின்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது, ஒரு கால இயந்திரமாக இருந்தது. அதோட கண்டினியூட்டியாக சார் பேசினதும் அந்த ஃப்ளோ அது அந்த காலத்துலேயே அப்படியே கொஞ்சம் பயணிக்கிற மாதிரியே இருந்தது. தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நடிச்சிங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஒரு 1 hour வந்து எனக்கு ஒரு ஒரு வேல்யூபிள் டைமாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட உச்சரிப்பு சூப்பராக இருந்தது. அந்த அவங்களா ஒரு தனித்தன்மையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருமே யார் மாதிரியுமே நடிக்கல, உங்களை மாதிரியே நடிச்சிங்க. உங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு ஹீரோ மெட்டீரியல் அந்த ஒரு திமிரு இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற காட்ட இருந்தது. ஏய் என்னை பார்த்தாலே நீ பயப்படணும் அப்படி. இவர் கரெக்டாக அந்த சாட்டி அங்கே வைக்கும் போது ஐயோ அடிச்சிருவாரு, பற்ற போதுப்பா அப்படின்னு. ஆனால் கரெக்டாக நீ பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நுணுக்கமாக அந்த கரெக்டான ஒரு இடத்துல வந்தோடனே பயமா இருந்தது. நீங்கள் சூப்பராக பண்ணிகிட்டே இருந்தீங்க.
இவர் பண்ணோடனே அவர் சீரியஸா பண்ணாலுமே காமெடியா பண்ணாலுமே நம்மளுக்கு சிரிக்க தோணுது. அது ரொம்ப என்ன ரோல் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. கரெக்டான அந்த டைமிங்க்கு பர்ஃபெக்டா இவங்க பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கும் கண்டிப்பா. அது ஒரு குழு அவரோட தலைவருக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இந்த டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.